தமிழர்களின் வாழ்வில் வாகைப்பூ. சங்க இலக்கியம் கூறும் செய்தி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அண்ணாமலை சுகுமாரன். இன்று நாம் தமிழர் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு மலரை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் வாகைப்பூ. நம் பாரம்பரியத்தில் வாகைப்பூ என்றாலே வெற்றியின் அடையாளம். ஆனால் ஏன்? அதற்கு பின்னால் என்ன கதை இருக்கிறது? சங்க இலக்கியம் நமக்கு என்ன சொல்கிறது? இன்று இதை பற்றி விரிவாக பார்ப்போம். சங்க காலத்திற்கு நம்மை கொண்டு செல்வோம். அந்த காலத்தில் நம் வீர தமிழர்கள் போருக்கு செல்லும் போது, திரும்பி வரும்போது என்ன அணிந்து வருவார்கள் தெரியுமா? ஆம், வாகை மாலை. போரில் வெற்றி பெற்றால் மட்டுமே அவர்கள் வாகை மாலை அணிந்து வருவார்கள். வீரர்கள் திரும்பி வரும்போது அவர்கள் கழுத்தில் உள்ள மாலையை பார்த்து போரின் முடிவை ஊர் மக்கள் அறிந்து கொள்வார்கள். வாகை சூடினான் என்ற சொற்றொடரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது இங்கிருந்துதான் வந்தது. வெற்றி பெற்றவனுக்கு வாகை மாலை சூட்டுவது ஒரு மரபாக இருந்தது. இந்த வழக்கம் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருந்தது என்றால், இன்றும் கூட நாம் பெரிய சாதனை செய்தவர்களை பாராட்டும் போது வாகை சூடினார் என்று சொல்கிறோம். இப்போது வாகை மரத்தை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். வாகை மரம் என்பது சாதாரண மரம் அல்ல. இது 18 முதல் 30 மீட்டர் வரை வளரக்கூடிய பெரிய மரம். அதன் இலைகள் ஒரு சிறப்பு அம்சம் கொண்டவை. தொடக்கத்தில் கரும்பச்சையாக இருக்கும் இந்த இலைகள் இரவில் மூடிக்கொள்ளும். இயற்கையின் அற்புதம். முதிர்ந்த நிலையில் இலைகள் பழுப்பு நிறமாக மாறி காம்புகளுடன் இறுக்கமாக இருக்கும். வாகை மரத்தின் பூக்கள் மற்றொரு அழகு. இளமஞ்சள் அல்லது வெண்மை நிறத்தில் மணம் கமழும் இந்த பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும். இவற்றின் காய்கள் தட்டையானவை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், வாகை மரம் பாலை நிலத்தின் அடையாளமாகவும் கருதப்பட்டது. தொல்காப்பியம் பாலை நிலத்தை வாகை திணை என்றே குறிப்பிடுகிறது. தமிழ் இலக்கியத்தில் ஐந்திணைகள் பற்றி படித்திருப்பீர்கள். ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட மரம் அல்லது செடி அடையாளமாக இருக்கும். பாலை நிலத்திற்கு வாகை மரம்தான் அந்த அடையாளம். குறுந்தொகையில் ஔவையார் பாடிய ஒரு பாடல் வாகை மரத்தை பற்றி பேசுகிறது. அதில் வாகை மரத்தை உழிஞ்சில் என்றும் குறிப்பிடுகிறார். பாலை நிலத்தின் கடுமையான சூழலில் வளரும் இந்த மரம் வலிமையின் அடையாளமாகவும் கருதப்பட்டது. ஆனால் வாகை வெறும் அழகு மரம் மட்டுமல்ல, வெற்றியின் அடையாளம் மட்டுமல்ல. அதன் இலை, பூ, பட்டை, பிசின், வேர், விதை எல்லாமே மருத்துவ குணம் கொண்டவை. நம் பாரம்பரிய மருத்துவத்தில் வாகை மரத்தின் பங்கு மிகப்பெரியது. உதாரணமாக, கண் நோய்கள். வாகை இலைகளால் தயாரிக்கப்படும் தேநீர் கண் வியாதிகளுக்கு சிறந்த மருந்தாகும். கண் சிவப்பு, எரிச்சல், அரிப்பு, நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது உதவுகிறது. விஷக்கடி. வாகை மலர்களை கொண்டு விஷக்கடிகளுக்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது. நாய், எலி, தேள், பாம்பு கடிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. வீக்கம் மற்றும் வலி. வாகை மர விதைகள் வீக்கம் மற்றும் வலிகளை குறைக்கும் தன்மை கொண்டவை. கழுத்து, இடுப்பு, தொடைப்பகுதிகளில் ஏற்படும் வலிகளுக்கு இது உதவுகிறது. தோல் நோய்கள். வாகை மர விதைகளிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் குஷ்ட ரோகம் போன்ற தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. ஜீரண கோளாறுகள். வாகை மரப்பட்டை தூள் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது. நண்பர்களே, நான் அண்ணாமலை சுகுமாரன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா? நம் பாரம்பரியத்தில் வாகை மரத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்கிறது. வெற்றியின் அடையாளமாக, மருத்துவ மரமாக, பாலை நிலத்தின் குறியீடாக பல வகையில் வாகை நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. இன்றைய நவீன உலகில் நாம் பல பாரம்பரிய அறிவுகளை மறந்து வருகிறோம். ஆனால் இத்தகைய மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை பாதுகாப்பது நமது கடமை. வாகை மரம் போன்ற பாரம்பரிய மரங்களை நம் வீடுகளிலும் பொது இடங்களிலும் வளர்ப்பதன் மூலம் நம் கலாச்சாரத்தையும் சுற்றுச்சூழலையும் ஒருங்கே பாதுகாக்க முடியும். இப்போது சென்ற சில நாட்களுக்கு முன்னால் நடிகர் விஜய் தனது புதிய கட்சிக்கு ஒரு கொடியை அறிமுகம் செய்துள்ளார்.
அதில் இடம்பெற்றிருப்பது சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருந்த வெற்றிக்கான வாகைப்பூதான். அவரது கட்சியின் வளர்ச்சி அவர் செயல்படுவதை பொறுத்து அமையும். நன்கு தமிழர்களுக்கு உதவியாக அவரது செயல்பாடுகள் அமைந்தால் அவரும் வாகை சூடுவார். அடுத்த முறை ஒரு வாகை மரத்தை பார்க்கும்போது அதன் பெருமையை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இலையிலும் பூவிலும் நம் பாரம்பரியம் பேசுகிறது. அதன் நிழலில் நின்று நம் முன்னோர்களின் அறிவையும் வீரத்தையும் நினைவு கூறுங்கள். நூல்கள் தொல்காப்பியம் இளம்பூரணர் உரையுடன், சங்க இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை தொகுப்புகள், அகநானூறு உரையுடன், குறுந்தொகை உரையுடன், தமிழ் தாவரவியல் அகராதி டாக்டர் எஸ். சோமசுந்தரம், சங்க இலக்கியத்தில் தாவரங்கள் டாக்டர் போ. மருதநாயகம். இணையதள முகவரிகள் நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களது அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள். நீங்கள் இனிய தமிழ் அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடீர்களா? உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. மறக்காமல் கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.